உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் பெற்று பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிகழ்வை கொண்டாடும் வகையில் வெற்றி விழா பேரணி மற்றும் கட்சி கொடியேற்று விழா கரூர் கிழக்கு மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு என்கின்ற மகாமணி தலைமையில் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணி டாக்டர் அம்பேத்கர் பேருந்து நிறுத்தம் வரை சென்று முடிவடைந்தது. இதில் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்வில் கிழக்கு மாவட்ட செயலாளர் குறிச்சி சக்திவேல் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேருந்து நிறுத்தம் முன்பு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இதில் மாவட்ட அமைப்பாளர் லோகநாதன், நங்கவரம் பாக்யராஜ், பழனிவேல், பொய்யாமணி பாரதி, வேப்பங்குடி கோபி, மகளிரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சாந்தி, கருப்பூர் விஜயகுமார், பிரபாகரன், பிரசாந்த், முற்போக்கு மாணவரணி அமைப்பாளர் பிரதீக், சமூக ஊடக மையம் சந்தோஷ், கார்த்திக் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மைய மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக சட்டமன்றத்தில் செய்து வரும் சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்வு தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டார். அப்போது அவர் அப்பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் வசித்து வந்த ஆதி திராவிட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற குழு தலைவருமான சிந்தனை செல்வன் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுகுறித்து தமிழக அரசிடம் கோரிக்கை முன்வைத்ததன் எதிரொலியாக முதற்கட்டமாக 81 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா தருமபுரி மாவட்ட நிர்வாகம் வழங்கியுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா நிலம் வேண்டு நூற்றுக்கணக்கானோர் பொதுச் செயலாளரிடம் மனுக்களை வழங்கினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல மாவட்ட ஒன்றிய நகர முகாம் மகளிர் விடுதலை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு வார காலத்திற்குள்ளாகவே ஒரு குறைந்தது ஒரு 500 பேருக்காவது அந்த இடத்துல பட்டாவை வாங்கி தர என்னால் முடியும் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அருமை நண்பர்களே, நம்முடைய புராணங்களிலே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்த போது வெளிப்பட்ட அழுக்கையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த அழுக்கையே பொம்மையாக செய்து அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து பிள்ளையாக அவள் உருவப்படுத்திக் கொண்டாள் என்று ஒரு கதை இருக்கிறது. அழுக்கிலே இருந்து பொம்மை செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று எனக்கு தெரியாது. அவ்வாறு அழுக்கிலே இருந்து செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு உயிர் கொடுத்து பிள்ளையாக்கி கொள்ள முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சில பேர் சமூகத்திலே மனிதர்களின் மூளையில் படிந்திருக்கிற அழுக்கிலே இருந்து உருவாகிறார்கள் என்பதை அன்பு தம்பி நம்முடைய கோமாளி சீமான் அவர்களை பார்த்த பிறகு நான் புரிந்து கொண்டேன். தமிழ் தேசியம் பேசுவான், தமிழ் தேசியம் பேசுவான். இந்த மண்ணில நானும் அவனும் தமிழனாக இருப்பது
இருக்கிறது? காவிரி பிரச்சனை தடையாக இருக்கிறதா? நத்தத்தில் இரண்டு தமிழர்களுக்கும், இரண்டு தமிழ் சமூக குழுக்களுக்கும் இடையில இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு காவிரி பிரச்சனை தடையாக இருக்கிறதா? இல்லை முல்லை பெரியாறு பிரச்சனை தடையாக இருக்கிறதா? அல்லது மீனவர் பிரச்சனை தடையாக இருக்கிறதா? தமிழ் தேசியம் பேசுகிறதெல்லாம் இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருப்பான். கச்சத்தீவு பிரச்சனை தடையாக இருக்கிறதா? ஒவ்வொரு கிராமத்திலும் சாதியாக பிரிந்து கிடக்கிற தமிழர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு கச்சத்தீவு பிரச்சனை தடையாக இருக்கிறதா? எது பிரச்சனையாக இருக்கிறது? சாதிதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆக தமிழர்களாக ஒன்று சேர்வதற்கு சாதிதான் பிரச்சனையாக இருக்கிறது சொன்னால் சாதியை ஒழிப்பதுதான் தமிழ் தேசியம். இதைத்தான் 35 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் சாதி ஒழிப்பே தமிழ் தேச மக்கள் விடுதலை என்று முழங்கினார். ஆனால் சாதி ஒழிப்பு என்பதை நீர்த்து போக செய்துவிட்டு சாதி ஒழிப்பை பற்றி வாய் திறக்காமல் பேசாமல் மற்ற விஷயங்களை பேசி தங்களை தமிழ் தேசிய போராளிகளாக காட்டிக் கொள்கிற கோமாளிகள் போலி தமிழ் தேசியம் என்கிற சாதி தமிழ் தேசிய அழுக்கிலே இருந்து உருவானவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் 2 வருடங்களை கடந்த நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறியாத தமிழக அரசை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிசிஐடி காவல்துறையினர் 3 நபர்களை குற்றவாளிகள் என அடையாளம் காட்டியுள்ளனர். ஆனால் அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று கூறி சேலம் பனமரத்துப்பட்டை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வீரபாண்டி ஒன்றிய செயலாளர் திருமாமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவர்மன், சின்ன தொகுதி துணை செயலாளர், மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு துணை செயலாளர் பாவேந்தன், தொழிலாளர் அணி துணை செயலாளர் அங்கப்பன், பனமரத்துப்பட்டி பேரூர் செயலாளர் சஞ்சய், வீரபாண்டி தொகுதி செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வீரபாண்டி தொகுதியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேங்கைவயல் குடிநீர் டேங்கில் மலத்தை கலந்து செய்த சாதி வெறி பிடித்த நாய்களை தமிழக அரசு சிபிஐ விசாரணை முறையான விசாரணை இல்லை. இதை எழுச்சி தமிழர் சிபிஐக்கு மாற்ற கோரியிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதை சிபிஐக்கு இந்த விசாரணை மாற்றி உரிய நபர்களை கைது செய்ய வேண்டும். ஜனநாயக முறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எழுச்சி தமிழர் ஆணையிட்டால் தமிழகம் தமிழகமாக இருக்காது என்று எச்சரிக்கிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அம்பேத்கர் திடலில் இடைத்தேர்தல் வெற்றி மற்றும் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்ட இணைப்பு விழாவும் நடைபெற்றது. அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற இவ்விழாவில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி மாவட்ட பொருளாளர் பெர்குமான்ஸ் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகளாக இன்னாசுமுத்து ஆரோக்கியராஜ் டிரைவர், பைகத் மீரான் ஆரோக்கியராஜ் ஆகியோர் விடுதலை சிறுத்தைகளாக இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு கட்சியின் மஃப்லர் அனுபவிக்கப்பட்டு கட்சி வேஷ்டி வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வை எம்எஸ்எஸ் ரஃபீக் ஒருங்கிணைப்பு செய்தார். பெர்குமான்ஸ் மாவட்ட பொருளாளர் ஆயூப் கான், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை பாபு, விமல், பிச்சை முத்து, பாக்கியராஜ், அப்பாவு, விஜயகுமார், ராஜா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் முகாம் பொறுப்பாளர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் அவர்களை விரிவாகவும் தரம் தாழ்த்தி பேசிய நாம் தமிழர் கட்சி சீமான் ஈரோட்டில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற கனவில், அதிக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற கனவில் இருந்து வந்தார். நடந்த இடைத்தேர்தலில் தந்தை பெரியாருடைய கைத்தடியால் வாங்கிய அடி சீமானுக்கு மரண அடி. தமிழ் மண் என்பது தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் சொந்தமான மண். இங்கு பாசிச சக்திகள் ஒருபோதும் ஊடுருவ முடியாது என்பதை உத்தமபாளையம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த இடைத்தேர்தலில் தமிழக மக்கள் சீமானுக்கு தகுந்த பாடம் கற்பித்துள்ளனர். 1000 சீமான்
சீமான்கள் உருவானாலும் பெரியார் மண்ணில் ஒருபோதும் பாசிச சக்திகளும் சீமான் போன்ற அயோக்கியர்களும் தமிழக மக்களினுடைய மனதை திசை திருப்பிவிட முடியாது. வேங்கை வயல் அவத்தை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் தேவகி தலைமையில் குளித்துறை சந்திப்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலித், மைய மாவட்ட செயலாளர் மேசியா, கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ் செல்வி, மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைசெல்வி, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சுனில், ஜோய், சிடி அருள், செந்தில்குமார், மகளிர் அணி பொறுப்பாளர் ஜோஸ்பின், ஊடக பொறுப்பாளர் பாவலர் ரியாஸ், விஜயன், அசோகன், சுதா, லீசா மற்றும் ஏராளமான சிறுத்தைகள் கலந்து கொண்டனர். வேங்கை வயல் அவலத்தை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் பகுதியில் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை கண்டறிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் காஜாமைதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் மொழியரசு, கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன், மண்டல செயலாளர் நாமக்கல் ஜேமு இமயவர்மன், முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன், வடக்கு தொகுதி செயலாளர் ராமன் என்கின்ற பிரபாவளவன், வடக்கு தொகுதி செயலாளர் சசிகுமார், மாவட்ட துணை செயலாளர் வேலு நாயகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலித் மக்கள் சென்று வழிபட பன்னெடுங்காலமாக தடை உள்ளது. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டும் கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் தலித்துகளை கோயிலுக்குள் விடமாட்டேன் என்ற அளவுக்கு அந்த ஊரிலே தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது. நிலைமை இப்படி இருக்க புகார் கூறிய அப்பாவி தலித் மக்கள் மீது 2 ஆண்டுகள் கழித்து சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்ததை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக சிபிஐ வசம் இந்த வழக்கை தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் வடகிழக்கு ஒன்றியம் அகரம் சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் தமிழக மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு விழா மற்றும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் 35 ஆண்டு காலம் உழைத்த அர்ப்பணிப்பை போற்றி நமது கட்சியின் புதிய உறுப்பினர்களை இணைப்பு விழா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 76ஆம் ஆண்டு நிறைவு விழா ஆகிய முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய துணை செயலாளர் ஜான் கெனடி, சாம் சரணன், மாதனூர் வடகிழக்கு ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வழக்கறிஞர் கௌதமன், கோபு மேலிட பொறுப்பாளர் கவிஞர் வியாழன், ஆதி மாநில செயலாளர் விடுதலை கிளை இலக்கிய பேரவை சிவசெல்ல பாண்டியன், வேலூர் பாராளுமன்ற செயலாளர் ஆகியோர் பேரணியாக சென்று பட்டாசு வெடித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதில் மறைமலை மண்டல துணை செயலாளர், மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ் செல்வன், பிரான்சிஸ், மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் லதாராஜன், சரவணன், நகர செயலாளர் கந்தன், மணிக்குமார், ஒன்றிய பொருளாளர் மதன்குமார், சத்தியசீலன், சுந்தர், குல்சன், சந்தோஷ், விவேக் ராஜ் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மறைமலை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு நகர செயற்குழு கூட்டம் மற்றும் கட்சி அங்கீகார வெற்றி விழா ஊர்வலம் நடைபெற்றது. டிஎன்ஹெச்பி முதல் கீழக்கரை வரை ஊர்வலமாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்திய பின் கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் சு வீரா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கின்ற தேதன்னவன் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்வில் தேவாரன், அன்பழகன், கடம்பூர் மூவருள், கேசவன், கிருபாகரன், கார்த்திக், பிரபு, சக்கரவளவன், மறைமலை நகர் வடக்கு மாவட்ட நகர செயலாளர் கோமு மணிமாறன், புஷ்பராஜ், ஏழுமலை, கோபு, சதீஷ்குமார், காண்டீபன், சிரஞ்சீவி, தினேஷ்குமார், மனோ, இளவரசன், தமிழ்வாணன், தசரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பி அடிப்போம். வீழ்ந்துவிட மாட்டோம். விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம். நமது சின்னம்
வேங்கை வயல் வழக்கினை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் அனைவருக்கும் கருப்பு துணியினை கண்ணில் கட்டிக்கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் புன்னிவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால், கடலூர் மாவட்ட செயலாளர் திராவிடமணி, ஓவியரணி மாநில துணை செயலாளர் கிள்ளிவளவன், கல்வி பொருளாதார மேம்பாட்டு மாநில துணை செயலாளரும் மஞ்சப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பெரியா சசி, மணலூர்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ், சங்கராபுரம் ஒன்றிய செயலாளர் மண்சிந்தனை வளவன், சங்கராபுரம் தொகுதி செயலாளர் அம்பிகாபதி, மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் பாசறை பாலு, மாநில வணிகரணி துணை செயலாளர் கருப்புத்துறை, சங்கராபுரம் நகர துணை செயலாளர் பூவை சண்முகம், மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் சங்கரகிரி, மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் ஜெயக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி பொறுப்பாளர் கொசப்பாடை மூர்த்தி, ஒன்றிய துணை செயலாளர் ராதிகா பாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்வை கண்டிக்கும் விதமாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுள்ள நிலையில் இன்று நாங்கள் வேங்கை வயலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்பதற்காக ஐயா அம்பேத்கர் அவர்களின் திருவுருவத்துடனும் வேடமிட்டு நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டு வேங்கை வயலில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது என்பதனை இந்த இடத்தில் வன்மையாகவும் எங்களின் கண்டனத்தை தேவதையின் கண் கட்டப்பட்டே அங்கு தீர்ப்பளித்துள்ளது என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்துள்ளோம். அதனால் எங்கள் கண்களில் கருப்பு துணிகளை கட்டி எங்களின் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அம்பேத்கர் அவர்களின் வேடமிட்டு சட்டத்தை நீதி காக்குங்கள் என்றும் எங்கள் பதிவை இந்த இடத்தில் செய்து வேங்கை வயலில் குற்றத்தை செய்தவர்களை கண்டுபிடிங்கள் என்று சொன்ன தோழர்களையே குற்றவாளிகள் என்று பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசும் மத்திய மாநில அரசுகளும் சிபிஐ விசாரணைக்கு வேங்கை வயலுக்கு விட்டிட வேண்டும் என்றும் இங்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் என்றும் பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். பெரியாரின் சமூக நீதி அரசியலுக்கான தேசம் என்பதை மேலுறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானவர் என்கிற வகையில் திரிபுவாதம் செய்கிற சதி அரசியலை சங் பரிவார் கும்பல் இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கிறது. இது அவர்கள் நீண்ட காலமாக செய்து வருகிற ஒரு பகீரத முயற்சியாகும். பெரியார் என்கிற அடையாளத்தை சிதைத்துவிட்டால் திராவிட அரசியலின் வேரை வெட்டி வீழ்த்த முடியும் என்று சங் பரிவார் கும்பல் நம்புகிறது. பெரியார் காலத்திலிருந்தே இந்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வப்போது தமிழ் சமூகத்திலிருந்தே அவர்களுக்கான ஆட்களை தேர்வு செய்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மூக்குடைப்பட்டு அவமானப்பட்டார்களே தவிர அவர்களால் பெரியாரை வெல்ல முடியவில்லை. பெரியார் பேசும் அரசியல் பெரியாருக்கு முன்பிருந்தே தமிழகத்தில்
வேரூன்றியது என்பதை சங்க பரிவாரம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பண்டிதர் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றோர் காலத்திலிருந்தே ஆரியத்திற்கு எதிரான திராவிட அரசியல் வெகுவாக வலுவாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலின் தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் இந்த மண்ணில் விஸ்வரூபம் எடுத்தார். அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் எடுத்த முயற்சி, சதி முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலிலும் அந்த சதி முயற்சி முறியடிக்கப்பட்டது. ஆண்ட கட்சி, வலுவான எதிர்க்கட்சி அதிமுக அந்த தொகுதியில் போட்டியிடாமல் பின்வாங்கியதற்கு சங் பரிவார்களின் சூழ்ச்சிதான் காரணம் என்பதை அறிய முடிகிறது. அவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து திமுகவை எதிர்த்து நிற்கிற அரசியல் கட்சியா என்று விவாதத்தை நகர்த்தினார்கள். ஆனால் அதில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் செய்த மறைமுக கூட்டணி அம்பலப்பட்டு இருக்கிறது. அதில் அவர்கள் மூக்குடைப்பட்டு இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அதிமுக வாக்காளர்களும் கூட அந்த அரசியலுக்கு எதிராக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவுகளில் இருந்து தெரிய வருகிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஈரோடு தொகுதி மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள் என்பது இதில் உறுதியாகிறது. ஆகவே பெரியார் அரசியலை இந்த மண்ணில் எவராலும் அசைத்து பார்க்க முடியாது. அது சமூக நீதி அரசியல், அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல், அது பண்டிதர் அயோத்திதாசரின் அரசியல், ஆரியத்திற்கு சங் பரிவார்களின் கருத்தியலுக்கு நேர் எதிரான அரசியல் என்பதை பாஜக சங் பரிவார் சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேங்கை வயல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் செய்திருப்பது அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தலித் மக்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் நீதியை நிலைநாட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் SC/ST பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் வகையில் தனி சட்டம் இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் கட்டப்படும் வணிக வளாகங்களில் வணிகம் செய்வதற்காக விடப்படும் ஏலத்தில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் பங்கேற்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு உலகம் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மீது நடைபெறும் சாதி வன்கொடுமைகளை தடுக்க முதலமைச்சர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வழங்கினார். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து 4 முக்கியமான கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம். அதில் முக்கியமாக வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை இறுதியானதல்ல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவே அந்த குற்றப்பத்திரிகை அமைந்திருக்கிறது என்கிற வலி அக்கிராமத்து மக்களுக்கு பெருமளவில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தை சார்ந்த பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அளவில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைவருக்குமே இது பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. இந்த சூழலில் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுள் ஒருவரை கொண்டு நீதி விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும், அதனை தீர விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக, பட்டியல் சமூகத்தை சார்ந்த அரசு அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பான ஒரு கோரிக்கை. அரசமைப்பு சட்டம் 16(4)A பிரிவின்படி மாநில அரசு
பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு தொடர்பான சட்டத்தை இயற்றிக்கொள்ள அதிகாரம் அளிக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடகா, ஆந்திரா போன்ற பிற அண்டை மாநிலங்களில் ஏற்கனவே சட்டம் இயற்றப்பட்டு அவர்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலும் அதனை பின்பற்றி பட்டியல் சமூக அதிகாரிகளின் பதவி உயர்வு தொடர்பாக சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அத்துடன் அதனால் 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை ரத்து செய்யப்பட்டதனால் ஓபிசி பிரிவை சார்ந்த அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு தனியே சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். அடுத்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற இடங்களில் வணிக வளாகங்கள் கட்டப்படுகின்றன, ஏலம் விடப்படுகின்றன, குத்தகை விடப்படுகின்றன. அவற்றில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் பங்கேற்க முடியாத நிலை இருக்கிறது. எனவே பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த தொழில் செய்ய, வணிகம் செய்ய ஆர்வமுள்ள முனைவோர் பயன்பெறக்கூடிய வகையில் தனியே அவர்களுக்கென்று வணிக வளாகங்களை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறோம். அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமைகளின் சதவிகிதம் பெருகி வருகிறது. இந்த சூழலில் சாதிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறைப்படி சட்டப்பூர்வ அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும், முதல்வர் அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அரசமைப்பு சட்டம் நமக்கு சமத்துவத்தை உறுதி செய்கிறது. அந்த சமத்துவத்திலே பொருளாதார சமத்துவமும் உள்ளடங்கி இருக்கிறது. நம்முடைய பட்ஜெட்டிலே மிக பெருமையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம், உலகத்திலேயே 5வது ஜிடிபியாக இந்தியா இருக்கிறது என்று சொல்லி. அது உண்மைதான். ஆனால் பெர் கேபிட்டா ஜிடிபி என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா 140வது இடத்திலே இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே பொருளாதார அடிப்படையிலே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கு பட்ஜெட் முற்பட வேண்டும். ஆனால் இந்த பட்ஜெட் இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை இன்டியூஸ் செய்வதாக, அதை ஊக்குவிப்பதாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. இது 4 என்ஜின்களை பற்றி நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். விவசாயம், எம்எஸ்எம்இ, அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் எக்ஸ்போர்ட். இந்த விவசாயத்துறை மிக முக்கியமான துறை. இந்தியாவின் மக்கள் தொகையிலே 65 விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களிலே இருக்கிறார்கள். அதில் 47 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். முதல் என்ஜினாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த விவசாய துறைக்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கீடு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், கடந்த ஆண்டு பட்ஜெட்டை விட இந்த ஆண்டு 3900 கோடி ரூபாய் அதிலே வெட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அந்த விவசாயத்துறை என்கிற என்ஜினை ஆஃப் செய்திருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தது எம்எஸ்எம்இ துறை. எம்எஸ்எம்இ துறை இன்றைக்கு அதிக அளவிலே வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற துறையாக இருக்கிறது. ஆனால் அந்த எம்எஸ்எம்இ துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு சலுகைகள், அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இந்த பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இம்போர்ட் டியூட்டிஸ், அதிலே செய்யப்பட்டிருக்கிற குறைப்பு, அது இன்றைக்கு எம்எஸ்எம்இ துறையை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அதிக எண்ணிக்கையிலே தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற சைக்கிள் உற்பத்தி துறை, காலணி உற்பத்தி துறை, ஷூ மேக்கிங் இண்டஸ்ட்ரி, இது அதிக அளவில் பாதிக்கப்படக்கூடியதாக, குறிப்பாக பஞ்சாபை சேர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக இந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய இம்போர்ட் பாலிசியின் காரணமாக, அதிலே செய்யப்பட்டிருக்கிற வரி குறைப்பின் காரணமாக நேரடியாக சீனாவுக்கு இது அனுகூலமாக அமைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு எம்எஸ்எம்இ துறை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த விதங்களிலே இது பொருளாதார ஏற்றத்தாழ்வை அதிகரிக்கக்கூடியதாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அடுத்ததாக
இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கின்றவர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கான நல திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதற்கான கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும். அதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்பது நாடு முழுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக ஒன்றிய அரசு அமைத்த ரோகிணி கமிஷன் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்து நீண்ட காலமாக அது கிடப்பிலே இருக்கிறது. ரோகிணி கமிஷன் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பயன்கள் சென்று சேர வேண்டும் என்ற பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. ரோகிணி கமிஷனை அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி ஒன்றிய அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவர்களுக்காக தனி இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பட்ஜெட்டிலே குறிப்பாக சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது, கல்விக்கான ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பல உறுப்பினர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அரசியல் அரங்கிலே அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறுப்பினர் கூட இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் நிறுத்துவது கிடையாது, வேட்பாளராக நிறுத்துவது இல்லை. ஆனால் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கான கல்விக்கு, குறிப்பாக கல்விக்கு ஃபெலோஷிப், ஸ்காலர்ஷிப் அவர்களுக்கு தொடர்ந்து குறைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அநீதி என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அடுத்தது இந்த நாட்டிலே மிகப்பெரிய சமூகமாக இருக்கின்ற ஷெட்யூல் காஸ்ட் அவர்களுக்காக நிதி ஒதுக்கீடு என்பது, இதை உறுதி செய்வது என்பதற்காகத்தான் 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் 1979-80 எஸ்சி சப்ளான் என்ற ஒரு திட்டம் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆட்சி அந்த திட்டத்துக்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள். அந்த திட்டத்துக்கு பெயரை மாற்றியது மட்டுமல்ல, எஸ்சி சப்ளான் அறிமுகப்படுத்தப்பட்ட போது என்ன சொன்னார்கள் என்றால், எஸ்சி மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவர்களுடைய மக்கள் தொகைக்கு இணையாக பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், அதில் 50% பேர் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு 16.6% எஸ்சி பாப்புலேஷன் 2011 சென்சஸிலே, அதன்படி பார்த்தால் 8.3% இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டிலே எஸ்சி மக்களுடைய திட்டங்களுக்கு ஒதுக்க வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வெறும் 3% மட்டுமே அவர்களுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்காக ஒதுக்கப்படுகிற கல்விக்கான திட்டங்கள், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், புரட்சி அம்பேத்கர் அவர்கள் 1944 ஆண்டிலே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வாதாடி பெற்ற உரிமை அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதற்கான நிதி ஒதுக்கீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார்கள். 2018 அந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு இந்த அரசு முயற்சித்தது. அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல எதிர்கட்சிகளும் போராடிய காரணத்தினாலே 2019 5 ஆண்டுகளுக்கு மட்டும் இதை நீட்டிப்பதாக அறிவித்தார்கள். 2025-26 மட்டும் அதுவரைக்கும் தான் இந்த திட்டம் நீட்டிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். 35,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்படுவதாக சொன்னார்கள். இதற்கு பிறகு அது நீடிக்கப்படுமா என்கிற மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எக்கனாமிக் சர்வேயில இனிமேல் ஸ்காலர்ஷிப் என்பது தனியார் பல்கலைக்கழகங்கள் பிலந்திராபிக் அடிப்படையில், கருணை அடிப்படையிலே ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கும்போது இந்த திட்டத்தை நிறுத்தப் போகிறார்களோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. அதை பற்றி விளக்கத்தை உரிய அமைச்சர் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு வருமான வரம்பு வெறும் 2.5 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. 40-50 ஆண்டுகளாக இது உயர்த்தப்படவே இல்லை. இந்த வரம்பு உயர்த்தப்பட வேண்டும். இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் கூட 8 லட்சம் இருக்கும் போது, ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு 8 லட்சமாக உயர்த்தப்பட்ட போது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு வெறும் வருமான வரம்பு என்பது 2.5 லட்சமாக இருப்பது மிகப்பெரிய அநீதி. அது உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு இந்த அரசு வந்ததிலிருந்து செஸ் சர்சார்ஜ் என்ற கூடுதல் வரிகளை தொடர்ந்து விதித்து 2014-15 9% செஸ் சர்சார்ஜ் மூலமாக வருமானம் இருந்தது. இன்றைக்கு 14% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் ஏஐடிசி என்று புதிதாக ஒரு செஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அநீதி என்பதை சுட்டிக்காட்டி இந்த பட்ஜெட்டை நான் எதிர்க்கிறேன் என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம்.
நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,